ஜெய் ஸ்ரீராம். லவன்குசன் பாகம் 3. துர்முக். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தனது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து வந்தார். தனது மக்களுக்கு சேவை செய்வதையே தனது வாழ்வின் மிக பெரிய லட்சியமாக கருதி வந்தார். காலை மாலை இரவு என அனைத்து வேளைகளிலும் மக்களின் நலனையே நினைத்து வந்தார். மக்களின் துக்கத்தை தனது துக்கமாகவும் அவர்களின் மகிழ்ச்சியை தனது மகிழ்ச்சியாகவும் கருதி வந்தார். தனது மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை சரி செய்யும் வரை ஸ்ரீராமனின் கண்களுக்கு உறக்கம் வந்ததில்லை. ஒருமுறை ராமன் தனது மனைவி சீதையிடம் அரச பதவியை பற்றி கூறும்பொழுது, எனதருமை சீதா, ஒரு அரசன் என்பவன் மக்களின் சேவகன் மட்டுமே. மக்களுக்காக எதையும் துறக்க அவன் தயாராக இருக்க வேண்டும். அவனது சுக துக்கங்களை பெரியதாக மதிக்காமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஒரு அரசன் தனது வாழ்வின் மிக பிரியமான எந்த ஒரு விஷயத்தையும் கூட மக்களுக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று கூறினார். பிரபு, இத்தகைய எண்ணம் கொண்ட ஒரு அரசன் இருக்கும் இந்த ராஜ்யத்தில் பிரச்சனை எங்கிருந்து வரும் என்றாள் சீதா. ராவணனால் ஏற்பட்ட பல பிரச்சனைகளை தாண்டி அவர்களின் வாழ்வு மிகவும் இனிமையாக அமைந்திருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி இருவருக்கும் வெகுகாலம் நீடிக்கவில்லை. மக்களின் குறைகளை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்வதற்காக அரசர் ராமன் நிறைய ஒற்றர்களை நியமித்திருந்தார். அவர்கள் அனைவரும் காலை முதல் மாலை வரை நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்து மக்களின் பிரச்சனைகளை நேரில் பார்த்து அந்த நாளின் இரவிற்குள் மன்னனிடம் கூற வேண்டும். அவ்வாறு கூறும் பிரச்சனைகளை அரசன் ராமன் வெகு விரைவில் தீர்த்து வைப்பார். இந்த முறை வெகு நாட்களாக பின்பற்றப்பட்டு கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒற்றர்களில் ஒருவன்தான் துர்முக். துர்முக் தனது வேலைகளில் மிகவும் நேர்மையாக இருப்பவன். பல நேரங்களில் மக்களின் பிரச்சனைகளை அரசர் ராமனிடம் கூறி அதற்கு தீர்வு வாங்கி கொடுத்தவன். அன்றைய தினமும் நாட்டின் ஒரு பகுதியில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு வீட்டின் வாசலில் ஏற்பட்ட கூச்சல் அவனது கவனத்தை ஈர்த்தது. அது